வந்துட்டியாடா? ஏன் இவ்வளவு லேட்டு? ஏமா உன்னை யார் வெயிட் பண்ண சொன்னது? தூங்க வேண்டியதானே? டேய், குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கேன். கொஞ்சம் இல்ல, நிறைய குடிச்சிருக்கேன். அட பாவி, இந்த பழக்கம் வேற இருக்கா உனக்கு? இது என்ன புதுசாமா? நான் 5 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன். 5 வருஷமாவா? சரி, சாப்பிட வா. பாரு, எனக்கும் சாப்பாடுலாம் வேணாம். நான்லாம் எப்போ சாப்பிட்டாச்சு. ஆனந்த், என்னம்மா? ஏண்டா, உன்னை நம்பிதானே மொத்த குடும்பமும் இருக்கு. நீ சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டோம்ல. இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்ன பண்ணிட்ட? நீ எந்த விஷயத்திலயும் அக்கறையே இல்லாம இருக்க. டேய், வசந்தா போன பிறகு நீ வீட்டு செலவுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற. காசு இல்லாம என்னடா பண்றது? எப்ப பார்த்தாலும் இந்த பஞ்ச பாட்டு. டேய், பணம் இல்லாம என்னடா மந்திரமா பண்ண முடியும்? இந்த பர்மா, நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் பணம் எல்லாம் பிசினஸ்ல போட்டேன். அதுல லாபம் வந்தா தான் ஏதாவது செய்ய முடியும். உங்களை மாதிரியே எனக்கு மந்திரம் எல்லாம் பண்ண தெரியாது. டேய், வசந்தா தன் சொத்தெல்லாம் பிள்ளைங்க பேர்ல தானே எழுதி கொடுத்தான். அதையும் உன்னை நம்பி தானே உன் பேர்ல எழுதி கொடுத்தோம். நீ தானடா இவங்க எல்லாரையும் பாத்துக்கணும். டேய் டேய், உடனே சுகுணாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. நம்ம பிரியாவை ஹாஸ்டல்ல சேர்த்துரு. அவ பேர்ல கொஞ்சம் பணம் போட்டுரு. ஏமா இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா? அது எப்படி சொல்ல முடியும்? வீட்டை வித்தால எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கூட 5 காசு கையில இல்ல. எல்லாத்தையும் பிசினஸ்ல போட்டாச்சு. அதுல லாபம் வந்தா தான் நான் ஏதாவது செய்ய முடியும். இல்லனா அட பாவி, என்னடா சொல்ற? நீ சொன்ன மாதிரி தானே எல்லாரும் தலையாட்டோம். நான் சொன்னா கேட்டேன், கொடுத்தீங்க, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குடா. அவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? உன்னை யாருமா இத்தனை பிள்ளைங்களை பெக்க சொன்னது? நீ இத்தனை பிள்ளைங்களை பெத்து போடுவ, அதுங்களால நான் பாக்கணுமா? நல்லா இருக்குமா உங்க கதை? நான் உன்ன நீ சம்பாதிச்சத கேட்கலடா. வசந்த பிள்ளைங்க பேர்ல எழுதி கொடுத்தால, அதான் கேக்குறேன். வீடுதான் வித்தாச்சுல்ல, அப்புறம் என்ன சொத்து சொத்துன்னு சும்மா கூவுறா? டேய், சுகுணா அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தையாவது எடுத்து கொடுடா, நாங்க பாத்துக்கிறோம்டா. எந்த பணம்? அந்த பணம் எல்லாம் எப்பவோ சுவாகா. அட பாவி, அந்த பணத்தை காலி பண்ணிட்டியா? ஐயோ, என் பிள்ளைங்க கதை. கடவுளே, ஐயோ. என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஐயோ, இவன் சொல்றத கேள. மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டானா? நமக்கு ஒண்ணுமே இல்லையா? இவனை நம்பி வந்ததுக்கு நாம எல்லாரும் தெருவுல நிக்க போறோம். நான் என் 2 பொண்ணுங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? கடவுளே, சும்மா இந்த கூவுற வேலை வேணாம். நான் சொன்னா உடனே எல்லாரும் பின்னாடியே வந்துடுறதா? புத்தி வேணாம். முடிஞ்சாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும். இல்லனா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஊருக்கு போங்க. டேய் ஆனந்த், குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? ஏய், நீ பேசாத, நீ பேசாத. கல்யாணமாய் புருஷன் வீட்டுக்கு போக துப்பு இல்லாம இங்கே உட்காந்து வெக்கம் இல்லாம சோறு தின்னுட்டு பேச்சு வேற. ஐயோ கடவுளே. மாப்ள, இங்க வாங்க. நாங்க ஒண்ணும் உங்க சொத்துல உட்கார்ந்து சாப்பிடல. வந்தனாவுக்கு சேர வேண்டிய சொத்துல பங்கு இருக்குல்ல, அது தனியா அமுக்கலான்னு பாக்குறீங்களா? ஹலோ மிஸ்டர், இது என் அண்ணன் சம்பாதிச்ச சொத்து. என்னமோ நீ சம்பாதிச்ச மாதிரி கடந்து குதிக்கிற பாரு. எல்லாருமா சேர்ந்து இந்த சொத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதனால பேசாம இருக்கணும். இல்லன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஐயோ 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 ஐயோ, எல்லாம் போச்சே. இவனை நம்பி நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோமே. இப்ப நாம நடுத்தெருவுல தான் நிக்க போறோம். என்ன பண்றதுடி? என்னடி சரியான பிராடு மாதிரி பேசலாம். சொத்து எழுதி வாங்க தம்பி, என்னென்ன பேசலாம்?
வசந்தம் இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசுறது இல்லையே. இவன் என்னெல்லாம் பேசுறா என்ன பார்த்து. அன்னைக்கு பிரியா சொன்னா, அம்மா வசந்த என்ன பாவம், இவன் பேச்ச கேட்காதீங்கன்னு. நான் அதை கேட்காம இவன் பேச்ச கேட்டு நான் மோசம் போயிட்டேன். நீ மோசம் போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் இலை வீடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. பேசாம படுங்க போய் எல்லாரும். ஏய், உங்களுக்கு எல்லாம் தனியா சொல்லணுமா? போங்கடி. வந்துட்டாங்க எப்ப பார்த்தாலும் காசு காசு. பணம் போச்சு. கடவுளே, ஏன் இந்த சோதனை? வசந்தா, உன்னை இப்படி பண்ணிட்டேனேப்பா.